தொடர்ந்து பந்தள மகாராஜா அவர்கள் வாரிசு மரியாதைக்குரிய ஸ்ரீ ஸ்ரீ ராஜவர்ம ராஜா அவர்கள் தற்பொழுது உரையாற்ற வருகிறார்கள். அவர்களை பற்றிய அறிமுகம் செய்திட ஸ்ரீ ரங்கசாமி விஷ்ணு சித்தர் அவர்களை அன்பு கூர்ந்து அழைக்கிறோம். இருக்கின்ற ஐயப்ப பக்தர்கள் மாதத்திலும் கார்த்திகை மாதத்திலும் இருமுடி கட்டு சுவாமியே சரணம் ஐயப்பா என்று யாத்திரை செல்லுகின்ற அந்த தர்மசாஸ்தா சிவ வைணவ ஐக்கியமாக இருக்கின்ற சிவனுக்கும் திருமாலுக்கும் மகனாய் அவதரித்த அந்த பம்பா நதியிலே கண்டெடுத்த சத்திரிய மகாராஜா ராஜசேகர வர்மா பந்தளத்தினுடைய அரண்மனையில் தான் அங்கே ஐயப்ப தர்மசாஸ்தா வளர்ந்தார். அங்கிருந்துதான் இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்றார். அந்த அளவில் இன்றளவும் அந்த சத்திரிய மகாராஜாவுடைய அரண்மனையாய் விளங்குகின்ற பந்தளத்து தேசத்தினுடைய அரண்மனை. அங்கதான் ஐயப்பனுக்கு மகர சங்கராந்தி அன்று ஆபரண பெட்டி நீங்களாம் பார்த்திருப்பீங்க. அந்த ஆபரண பெட்டி அங்கிருந்துதான் சபரிமலை சன்னிதானத்திற்கு ஸ்ரீ தர்மசாஸ்தாவிற்கு அணிவிக்கப்பட்டு அந்த மகர சங்கராந்தி பூஜை காந்தமலை ஜோதி காண்பிக்கப்படுகிறது. இன்றைய அளவிலே வாழ்கின்ற இந்த சத்திரிய மகாராஜா ஸ்ரீ ஸ்ரீ ராஜவர்ம மகாராஜா அவர்கள் உங்களிடத்திலே வாழ்த்துறை வழங்கப் போகிறார். ஓம் நமோ நாராயணாய நம. சுவாமி சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா. முதல்ல நம்பிக்கிடுங்க, எனக்கு தமிழில் பேசுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மலையாளத்தில் பேசுவோம். கொஞ்சம் கொஞ்சம் 5 നിമിഷം ഇവിടെ കൂടിയിരിക്കുന്ന വിശിഷ്ട വ്യക്തികളെ, ക്ഷത്രിയകുല ജാതരെ, എസ്പെഷ്യലി നമ്മ വണ്ണിയൂർകുല ക്ഷത്രിയ, ഇവർക്കെല്ലാം നമസ്കാരം. ക്ഷത്രിയ എന്ന് പറഞ്ഞാൽ ഒരർത്ഥമുണ്ട്. ശതം ഇല്ലാതാക്കുക ക്ഷത്രിയരുടെ ഒരർത്ഥമാണ്. ശതം മീൻസ് കേടുപാടുകൾ ഇല്ലാതാക്കുക. യുദ്ധം ചെയ്യുക എന്നുള്ളതല്ല ഈ ക്ഷത്രിയരുടെ കർമ്മം. യുദ്ധമില്ലാതാക്കുക, ശതമില്ലാതാക്കുക, കർമ്മത്തിനെ പരിപാലിക്കുക. ഗീതയിൽ തന്നെ പറഞ്ഞിട്ടുണ്ട്, കർമ്മത്തിനെ പരിപാലിക്കണം. അധർമ്മം വരുമ്പോൾ കർമ്മം അതിൽ മുൻകൈയെടുത്ത് അധർമ്മത്തിനെ ഇല്ലാതാക്കണം എന്ന് പറഞ്ഞ പോലെ നമ്മളെല്ലാവരും, വന്യകുല ക്ഷത്രിയരായാലും മറ്റ് ക്ഷത്രിയന്മാരായാലും എല്ലാവരും നല്ലത് പ്രവർത്തിക്കുക, ധർമ്മത്തിനെ പരിപാലിക്കുക, ചീത്തയെ നശിപ്പിക്കുക. നമ്മുടെ മനസ്സിലുള്ള ചീത്തയെ അതിനെ ആദ്യം നശിപ്പിക്കുക. അപ്പോൾ കർമ്മം തനിയെ വന്നുകൊള്ളും. അതിനിടയ്ക്കൊരു കാര്യം പറയട്ടെ. ഞാനും നിങ്ങളുടെ കൂടെ ഉള്ളൊരു ആളാണ്. ഒരു പാണ്ഡ്യ രാജവംശത്തിൽ പരമ്പരയാണ്. പാണ്ഡ്യ രാജവംശത്തിൻ്റെ പരമ്പര ആണ് പന്തള രാജാവായിട്ട് കാണുന്നത്. അയ്യപ്പനെ പന്തളത്തിൽ നിന്ന് അവിടെ നിന്ന് അയ്യപ്പ മണികണ്ഠനെ കിട്ടുന്നതും അവിടെ നിന്ന് തുടർന്നുള്ള കഥകളും പന്തളത്ത് ജീവിച്ചതും അവിടെ നിന്ന് ശബരിമലയ്ക്ക് പോയതുമെല്ലാം നിങ്ങൾക്ക് അറിയാവുന്നതാണ്. അത് കൂടുതൽ ഞാൻ വർണ്ണിക്കുന്നില്ല. ഇന്ന് സമയ ദൗർബല്യം കാരണം നിങ്ങൾക്കെല്ലാവർക്കും, പ്രത്യേകിച്ച് ക്ഷത്രിയകുല എല്ലാവർക്കും നല്ല വരട്ടെ എന്ന് ഞാൻ ആശംസിക്കുന്നു. അയ്യപ്പൻ നിങ്ങളെ എല്ലാവരും അനുഗ്രഹിക്കട്ടെ. ശരണമയ്യപ്പ, ശരണമയ്യപ്പ. இந்த ஆசீர்வாதம் சபரிமலையில குத்துக்காலிட்டு சின்முத்திரையோடு ஆசி வழங்குகின்ற தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆசீர்வாதம் செய்ததாகும். சுவாமியே சரணம் ஐயப்பா. பந்தள மகாராஜா அவர்களின் வாரிசு ஸ்ரீ ஸ்ரீ ராஜவர்மா ராஜா அவர்களுக்கு விழா குழுவினர் தற்பொழுது மாலை அணிவித்து நினைவு கேடயம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள்.
நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு வெற்றிகரமான மாநாட்டிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து இந்த மாநாடு உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு மாநாடு. அதனால தயவு செய்து அவர்கள் இடத்துக்கு உட்காருங்க. பந்தலத்து மகாராஜா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல, காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு.